ஹலோ காய்ஸ். ஆக்சுவலா இந்த காய்ஸ்ன்னு சொல்றப்போ ஒரு ரீல் பார்த்தேன்னா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நம்பலாம் வுமன், மென் கிடையாது. நம்பலாம் காய்ஸ். ஏன்னா எல்லா யூடியூபரும் காய்ஸ், காய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் யூ அண்ட் ஐ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, அண்ணா சென்டினல் லைப்ரரி. ஆக்சுவலா எனக்கு வந்து எப்படி சொல்றது, தனியா போறப்ப கொஞ்சம் நர்வஸா இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நோ நோ நம்ம ஓவர் கம் பண்றோம். எதா இருந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்ப தனியா கிளம்ப போறோம். ஓகே. டைம் இப்போ அரௌண்ட் 8:30 ஆகுது. ஒரு 9:45 9:30க்குலாம் கிளம்பிடுவேனா, கிளம்பிட்டு எப்படி போச்சு? அப்புறம் நான் கண்டிப்பா இந்த வ்ளாக அப்லோட் பண்ண தான் போறேன் YouTubeல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் தான். அதே மாதிரி நீங்க பஸ்ல தான் போணும்னு விரும்புறீங்கன்னா, நான் திருமங்கலத்துலேருந்து டி நகருக்கு பஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் பஸ் பிடிச்சு கிண்டி சைட்ல இறங்கிக்கிட்டீங்கன்னா போயிடலாம். இந்த செலோ ஆப்லயும் பஸ்ஸஸ் வருது. ஆனா நான் போன டைம்ல எனக்கு அவைலபிளா இல்லாததுனால கொஞ்சம் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் இந்த லைப்ரரி பத்தி சொல்லணும்னா, அது மொத்தம் 3.7 லேக் ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 ஃப்ளோர் கொண்ட லைப்ரரி. கார் பார்க்கிங் இதெல்லாம் இல்லாம, மொத்தம் 6.23 லேக்ஸ் புக்ஸ் இருக்கு. நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து 1200லேருந்து 400 விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிட்டோரியம், கான்ஃபரன்ஸ் ஹால், அப்புறம் புக் ரிலீஸ் பண்ற ஹால் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு ஃப்ளோர் வைஸும் சொல்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, பிரெய்லி செக்ஷன், ஓன் புக் ரீடிங் செக்ஷன், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கும், ஓன் ரீடிங் படிக்கிறவங்களுக்குமே செகண்ட் ஃப்ளோர்ல வெறும் தமிழ் புக்ஸ்க்காக மட்டும் ஒரு ஃப்ளோர். அப்புறம் ஹவுசிங் ஹால். அப்புறம் 3 ஃப்ளோர்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ், சோஷியல் சயன்ஸ் படிக்கிறத பத்தி. 4த் ஃப்ளோர்ல இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், லா. நான் சொன்னேன்ல, அண்ணா சென்டினரி லைப்ரரி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வீடியோ எடுக்கல. ஆனாலும் இட் வாஸ் வெரி குட். ஸோ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ இப்ப ஷேர் பண்ணணும்னா, போறப்ப தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாவே இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, அ திருமங்கலம் போயிட்டேன். கோயம்பேடுல இருந்து திருமங்கலம் போயிட்டு, திருமங்கலத்துலேருந்து டி நகருக்கு பஸ் கிடைச்சிருச்சு. எனக்கு ஆக்சுவலா அதில ரொம்ப நேரமா நிக்கிறேன். அரவுண்ட் 20 டூ ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நிக்கிறேன். எந்த பஸ்ல ஏறணும்னு தெரியல. என்ன பண்றது? சென்னைக்கு தான் புதுசுல்ல. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டி நகருக்கு போயாச்சு. டி நகர்லேருந்து திருப்பியும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அண்ணா சென்டிமெண்டல் லைப்ரரிக்கு பஸ்ஸஸே இல்ல. லைக் பெசன்ட் நகர் பஸ் போச்சு. ஐ திங்க் அதில தான் ஏறி இருந்திருக்கணும். ஆனா மேடம்க்கு தெரியல. அதில ஏறணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன் ரொம்ப. ஆனா ஆக்சுவலா பெசன்ட் நகர் பஸ் வந்து நான் நிக்கிற இடத்துல நிப்பாட்டவே இல்ல. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே அப்படின்னு ஒரு வழியா ஒரு கூகுள்ல போட்டு பார்த்தப்ப 2.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ அதில நடக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க கேட்கலாம், "ஏன் ரேப்பிடோ புக் பண்ணி போகக்கூடாதா?" அப்படின்ட்டு. நம்ம சாதாரணமாவே சூப்பரா நடப்போமா, அதனால ஓகே நடக்கிறோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா போக போக 2.5 கிலோமீட்டர் காமிச்சது. 3.5 கிலோமீட்டருக்கு வரைக்குமே நடந்தேன். யார் அப்படி அப்படின்ற மாரி இருந்துச்சு. இந்த யார மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். ஏன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே "இதோ பாரு நீ தமிழ்நாடு வந்துட்ட. இன்னும் ஹிந்திக்காரி மாரி பேசாதனால" ஹிந்திக்காரி மாரிலாம் பேசல. இந்த யாருன்றது மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அது மட்டும் எப்படியாவது அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் அதுதான் நடந்துச்சா. நெக்ஸ்ட் என்னன்னா லைப்ரரி. ஃபர்ஸ்ட் நான் மாட்டுன்னு என் பேக் எடுத்துட்டு போறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த மாரி வந்து 2ண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பேக் எடுத்துட்டு போலாம் அப்டின்ட்டு. ஆனா பார்த்தா, பேக் எல்லாம் வெளில வைக்கணும். அதுவும் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போனா தனியா வச்சுட்டு போணும். ஸோ நான் டிஃபன் பாக்ஸையும் தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு, அங்க போய் வச்சுட்டு அப்புறம் ஒரு என்ட்ரி போட்டுட்டு நான் போனேன். லைப்ரரி பார்த்தீங்கன்னா, வாவ்! செம்ம. எம்ப்டியா தான் இருந்துச்சு. எம்ப்டி இன் த சென்ஸ் அப்புறம் ஸ்பேஷியஸா இருந்துச்சு. பட் ஆனா சூப்பரான இடம். இப்ப நீங்க உங்க வீடு மட்டும் அந்த பக்கத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், நந்தனம் பக்கத்துல ஆப்வியஸா நல்ல இடம் படிக்க உங்களுக்கு. இப்ப நான் ஸ்டடி ஹால் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என் வீடு மட்டும் நந்தனம் பக்கத்துல இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா நான் அண்ணா சென்டினரி லைப்ரரி சூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா சொல்றேன். அவ்ளோ புக்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். 8 ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. கிட்டத்தட்ட ஒரு மால் ஃபீல் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் பார்த்தேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் செஷன்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து நான் ஒரு என்னென்ன ஃப்ளோர் இருக்குன்னு பார்த்தேன். ஆஸ் அ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஓகே கொஞ்சம் போய் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரிக்கு 5த் ஃப்ளோர் சயன்ஸ், மெடிசின், பிசிக்ஸ், மேக்ஸ்க்கு 5த் ஃப்ளோர். அங்க போயிட்டு என்ன படிக்கலான்னு பார்த்தப்போ, ஓஎம்சி படிக்கணும்னு தோணுச்சு. ஓஎம்சி புக்க பார்த்தோனே ஓகே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இல்ல ஓஎம்சி வேணாம். ஆர்கானிக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சேன். யூவி, ஐஆர் இதோட ரேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, அது எழுதிட்டு அதோட கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நாளா எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து நோட்ஸ் வச்சிருந்தேன். ஆனா, திருப்பியும் எழுதுவோம். ஏன்னா, அதெல்லாம் யுனிவர்சிட்டிலயே வந்து தூக்கிட்டு ஒரு சோம்பேறித்தனம் பட்டுட்டு, வேண்டாம், 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 வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்ததா.
ஸோ அதனால திருப்பி நோட்ஸ் எழுதினேன். நோட்ஸ் மாரி இல்ல, படிச்சேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஒரு 4 3:30க்கெல்லாமே கிளம்பிட்டேன். என் பக்கத்துல இந்த 2 பேருமே கெமிஸ்ட்ரி தான். பாரு நான் அன்எக்ஸ்பெக்டடா கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க பக்கத்துல போய் உட்காந்துருந்தேன். அந்த பையன் வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் எழுதிட்டு இருந்தான். நான் கண்டிப்பா என்னோட சின்ன பையன் எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. ஸோ அது பார்க்குறப்ப யார் நம்மளும் யார் சொல்ல மாட்டேன். நம்மளும் யூனிவர்சிட்டி மிஸ் பண்றோம். யூனிவர்சிட்டிலாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா ஆப்வியஸா நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா, ஒரு டைம் விசிட் பண்ணணும். சென்னை இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா கூட விசிட் பண்ணணும். ஏன்னா, அதுதான் வந்து சவுத் ஏசியாலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லைப்ரரியும். நான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அதாவது நாங்க 4 பேர்ல அ எங்களோட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஜம்மு, ஆந்திரால இருக்கவங்களுக்கு நான் இந்த லைப்ரரி ஃபோட்டோ அனுப்பிச்சு அவங்கலாம் பார்த்துட்டு, யார் எவ்வளோ க்யூட்டா இருக்கு. கண்டிப்பா நாங்க க்யூட் தாண்டி இவ்ளோ பண்ணியிருக்காங்க உங்கள்து ஓ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நாங்களும் வரோம் எங்களையும் கூட்டிட்டு போ அப்படி சொன்னாங்க. கண்டிப்பா ஆப்வியஸா அவங்களே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு யாருக்கா போணும்னா சொல்லுங்க. இப்ப எனக்கு ஓரளவுக்கு ரூட் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க வந்து நந்தனம் மெட்ரோலேருந்து வாக்கபிள் தான். நான் ரிட்டர்ன் வர்றப்ப என்ன பண்ணேன்னா, திருப்பி 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணேன். ஏன்னா, எனக்கு தெரியல எப்படி போணுன்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போற இது வருது. இன்னொரு பக்கம் சம்திங் ராயாபுரம். ராயாபுரம் வருது. ஆ ஆழ்வார்பேட் வருது. இதுல எதுல ஏறணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு எங்க போணும்னா, திருமங்கலம் போணும். ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணலாம்? சரி ஓகே. கொஞ்ச தூரம் முன்னாடி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேன். அப்புறம் யோசிச்சேன். இது பேசாம வந்து ரேப்பிடோவே போடலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரேப்பிடோ வந்து டி நகருக்கு அதாவது நான் இருந்த அண்ணா சென்டிமெண்ட்லேருந்து டி நகர் போகவே லைக் அரௌண்ட் 50 கிட்ட கேட்டாங்க. ஆனா நான் நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடந்துட்டேன்னா, நான் அங்கருந்து கோயம்பேடு வரவே ₹32 தான் ஆச்சா? ஐ திங்க் 32 தான். ஆமா. 32 தான். ஸோ அதனால நான் என்ன சூஸ் பண்ணேன், நோ நம்ம வந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நல்லா ஜாலியா நடந்துட்டு, அப்புறம் மெட்ரோல வந்து அப்புறம் கோயம்பேடு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா எனக்கு நெறைய வீடியோ எடுக்கணும், நெறைய ஷேர் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா அங்க ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காங்கப்பா. எப்படி டிஸ்டர்ப் பண்றது? அதனால கொஞ்சம் கம்மி வீடியோஸ் தான் எடுத்தேனா, அது நான் அட்டாச் பண்றேன்.